ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விளாக். இன்னைக்கு நம்ம தோஸ்தோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு எங்க போயிட்டு இருக்கோம்? சத்தியமா இருக்குது தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். நீ தானே ட்ரீட் வைக்க போற பாபு. தெரியாமல வந்துகிட்டு இருக்காரு. பிறந்த நாளைக்கு நீ தானே ட்ரீட் வைக்கணும். பிறந்த நாள் நான் பிறந்த நாள் கொண்டாட வந்தா ட்ரீட் வைக்கணுமா? நீங்க ட்ரீட் வைக்கணும், புதுசா இருக்கும். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் புதுசா இருக்குமா? நீ தான் இன்னைக்கு செல்வ செழிப்போட இருப்ப. செல்வ செழிப்போட 2 மாசம் 2 கொடுக்கல. எங்கடா போறோம்ப்பா? ஜூடியோ போயிட்டு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஆமா, ட்ரெஸ் எடுக்க போறோம். ஆனா எங்களுக்கு இல்லையே, இவரு தான் கருப்பு. கருப்போட அக்கா பாப்பாக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஜூடியோ வந்தோம். ஆனா ஜூடியோல பாப்பாக்கு சைஸ் இல்ல, 9 மந்த்துக்கு மேலதான் இருக்கு. அதனால வந்து இறங்கி சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கோம். கைஸ், நீங்க எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ். இங்க பாருங்க, ஒருத்தவன் போனு கையுமா இருக்கான். இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நடந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பொடி நடையா நடந்து ஃப்ளோரா ஏறி கடைசியில கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. உனக்கு பிறந்த நாள் எது வேணாலும் எடுத்துக்க, எது வேணாலும் எடுத்து விளையாடு. நீ உனக்கு தான், கடையே உனக்கு தான். கூட இல்லாம கஷ்டமா இருக்கு. நான் போய் கூட எடுத்துட்டு வரேன். அப்பதான் கூட போட்டு நிறைய எடுத்துட்டு போக முடியும். கூடலாம் கிடையாதுட்டாங்களா? இந்த பேக்ல தான் போட்டு எடுத்துட்டு போகணும். பேக்ல தூக்க விட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க தெரியல. வா, அடுத்து என்ன எடுக்க போறோம்? அடுத்து கிளி பூ வாங்கிட்டோங்க. கிளி சவுண்ட் சூப்பரா வருது. இது ஒண்ணு வாங்கியாச்சு. அவனுக்கு என்ன வச்சு பாக்குறேன். இதை சூஸ் பண்றான், ஏதாவது ஒன்று சூஸ் பண்றான். காட்டு நீ சூஸ் பண்ணாத. வா வாசம். இது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. கிராண்டா கேட்டிருக்கோம். அக்கா வந்து கிராண்டா இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ரைட், இங்கதான் கிராண்டா இருக்கும். எடுத்துறோம். அங்க போய் பாக்குறப்பதான் 0 to 9 month பேபிக்கு கலெக்ஷனை சும்மா தாறுமாறா இறக்கி வச்சிருக்காங்க guys. சும்மா ஒவ்வொன்னும் நின்னு பேசும். பாத்துங்க, இனிமே நம்ம நினைச்சாலும் இது படுக்க முடியாது. படுத்தாலும் உடஞ்சிரும். கரெக்ட் தானடா? அங்க ஒரு பைக்கு, சூப்பர் பைக்கு. எல்லாம் சின்ன வயசுல ஆசை ஓட்டணும்னு யாரும் வாங்கி கொடுக்கல. அந்த சேலையில கொட்டி சேலையில கட்டுவாங்க தெரியுமா? சேலையில கட்டி இப்படி ஆட்டியே நம்மள பழகிட்டாங்க. மாதிரிலாம் நம்மள போடல. நான் இப்பதான் பாக்குறேன். உட்காந்ததே இல்ல. நான் உட்காந்து பாக்கவா? நீ உட்காந்தா இதுக்குள்ள போக முடியாதுடா. உன்னை மடக்கி சுருட்டி தானே வைக்கணும் அதுக்குள்ள. சொல்லுட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தா உனக்கு என்னென்னலாம் தோணுது? நம்ம எப்ப அப்பா வந்து அரிய கண்டுபிடிப்பு தேடி எடுத்துட்டேன். ஓகேவா? இட்லியில நல்லா அள்ளி இடுறா. அந்த பிரியாணி எடுப்பாங்க பாத்தியா, அப்படி கிண்டி அந்த மாதிரி இடுறா. ஒரு பிரியாணி நோம்பு கஞ்சி வாங்கி தரேன்னா ஏமாத்திட்டான். நோம்பு கஞ்சி தான் குடிச்சியடா. அது நாங்க வாங்க, நீ வாங்கினியா? நம்பி இருந்தா நாங்க எடுத்துக்க மாட்டோம். நோம்பு கஞ்சி எங்க குடிச்சீங்க? ஐயோ ஆமா, இல்ல இவன்ட்ட கொடுக்கவே இல்ல. கருப்பு இவங்க அவனை ஒல்ட்டி விட்டாங்க. நீ சத்தியமா எடுக்கணுங்கிற நோக்கத்துல இங்க வரல தானே? ஆமா, எடுத்துனாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். ஏதாவது எடுத்து சும்மா எடுக்கிற மாதிரி ஆக்ஷன். ஆனா இவங்க பண்றதெல்லாம் தாங்க முடியல சத்தியமா. ஆமா, இப்ப வந்து நம்ம ஒண்ணு சூஸ் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வேணாம் நல்லா இல்ல அப்படின்ட்டுருவான். இவன் பண்றத பாருங்க, சம்பந்தமே இல்லாம பந்து கேக்குறான். அது குழந்தை 3 மாசம் குழந்தை. இவன் பந்து கேக்குறான், என்ன பண்றது? ஓகே, வேற என்ன வேணும்? இந்த மாதிரி இருக்குடா. நீ போடுறியா? குழந்தைக்கு போடுறதா அது?
நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தையா மாறி இருக்க கூடாதா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்னதா ஆக்கி இந்த செக்ஷன்ல விட்டா நீ என்ன பண்ணுவ? நானா? அது தனி லைஃப். இப்ப நீ வந்து குழந்தையா மாறிட்ட. குழந்தையா நான் அவனை மாத்திட்டாங்க இல்ல மாத்திட்டோம். இப்ப வந்து நீ என்ன பண்ணுவ இந்த செக்ஷன்ல? என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியா இருப்பேன். எதுவுமே வாங்க முடியாது. வாங்கிடுவியா? வாங்க முடியாது, ஆனா விளையாடலாம்ல. ஹலோ டாமி எந்திரி. டாமி Anyway, we have to say congrats to Ramesh. Ramesh bro, happy birthday and congratulations. baby of Ramesh. My father is a very hard worker. சாமி 10 ரூபாய் 20 ரூபாய் உங்களுக்கு இவங்க பொருளை வாங்க சொன்னா இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க guys. முடியல என்ன பண்றதுன்னு. இவர் பெரிய இசைஞானி, ஊதி பார்த்துதான் வாங்குவாரு. இந்த இடத்த பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்பா அலைஞ்சி 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 ஒரு மாடியா ஏறி ஏறி கடைசி எங்க பாருங்க. கடைசியில இடத்த வந்து பிடிச்சாச்சு. ஜம்முன்னு இருக்கு guys. இன்னைக்கு ஃபைனலா நம்ம வந்து பர்ச்சேசிங்க முடிச்சாச்சு. அடிஷ்னலா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பானிபூரி வந்து எங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. நாங்க பர்ச்சேஸ் பண்ற இடத்துல எங்க நல்லா இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். கடைசியில் வந்து ஒரு பானிபூரி கடையில் வந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு சூப்பு, பானிபூரி, பேல்பூரி, தயிர் பூரி, சேவ் பூரி, சென்னை மசாலா, காரம் மசாலா. என்ன நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? அவ்வளோ ஸ்பெஷல் தான், எல்லாமே ஸ்பெஷல் தான். சரி ரைட்டு. அண்ணனோட சிரிப்புக்காகவே நம்ம கண்டிப்பா போய் அங்க சாப்பிடலாம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போன இடம் தான் டி நகர்ல உள்ள ஹாட் ஷூ. ஃபர்ஸ்ட் நம்ம பிளைன் பானி வந்து ட்ரை பண்ணிருந்தோம். எப்படி இருக்கு அசார்? நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணதுதான் ஸ்வீட் பானி. மிக்சரு, மின்ட்டு, கேரட்டு காம்போட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து கர்ட் பானியும் வந்து ட்ரை பண்ணிருந்தோம். மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கட்டியான கர்டு, மின்ட் வித் ஸ்வீட்டோட மிக்சரு, கேரட்டு எல்லாமே போட்டு டேஸ்ட்டை மிரட்டி விட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு எல்லாம் பசியோடு இருந்ததுனால பட்டாசா காலியாச்சு. ஒவ்வொரு பூரியும் சட 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 சடன்னு. டி நகர் வரப்ப கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இன்னும் வேற என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ரெடியா இருக்கும். தேங்க்யூ மிஸ்டர் வ்ளாக்ஸ்.